கண்ணுல தெரிகிற வீரத்தை எதிரிகளா நில குலைஞ்சு போனாங்க. நான் மறுபடியும் தேவராயரை பார்த்தது அவருடைய அரண்மனையில். விஜயநகர பேரரசின் சக்கரவர்த்தி மகாகணம் பொருந்திய மா மன்னன் ஸ்ரீ 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 தேவராயர் வருகிறார் வருகிறார் வருகிறார். விஜயநகர பேரரசில் மகிழ்வுடன் வாழும் என் குடிகளுக்கு, இங்கே வீற்றிருக்கும் சேனாதிபதிகளுக்கு, சங்கீதத்திற்கும் நாட்டியத்திற்கும் பெயர் போன மண்டபத்தின் ஆஸ்தான வித்வான்களுக்கு, ஜோதிட சக்கரவர்த்திகளுக்கு, அமைச்சர்களுக்கு, விஜயநகர குடிகளுக்கு, அண்டை நாட்டு பிரதிநிதிகளுக்கு, சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அனைவரும் அமருங்கள். மாமன்னருக்கு ஜெயம் உண்டாகட்டும். வைகை சொல்லுங்க குமாஸ்தா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாமா, உங்க பேரனும் உங்க தம்பியும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டோட சொத்தையே அழிக்கிறாங்க. தோப்புல இருந்து இளநீ கொண்டு போறாங்க, பணம் வரதில்ல. தினமும் மில்லுக்கு போறாங்க, வருமானம் மட்டும் இல்ல. வீட்டுல இருக்கிற காசையும் எடுத்துக்கிறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறது இல்ல. என்னையா அது? வரலன்னு சொல்றதுக்கா நமக்கு சம்பளம் கொடுக்கறாங்க? ஏன் வரலன்னு விளக்கமா சொல்லு. அததான் நீ சொல்றது அப்புறமா இருக்கட்டும். அக்கா, நம்ம பையன் யாரு? சிங்கம்பட்டி ஜமீனோட செல்ல புள்ள. ஊருக்குள்ள எவனோ எப்படி இருக்கும்போது நம்ம பையன். அப்புறம் வயசு பசங்கெல்லாம் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு ஜோடி ஜோடியா திரியிறானுங்க. நம்ம பையன் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பையன் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ, ஒரு ரெஸ்டாரண்டோ, இல்ல ஒரு பாரோ, இல்ல ஒரு கிளப்போ வச்சு கொடுக்கணுங்கிறதா என்னோட ஒரே கோரிக்கை. போதும், பேசுறத நிறுத்தடா வெட்டிச்சோறு. சிட்டி பாபு பேரை சொல்லி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்க. என் பேரன் கெட்டு போறதுக்கு காரணமே நீதான்டா. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணு. என்ன மாமா, என்னாச்சு? என்ன ஆகணும்? உனக்கு சீட்டாட கத்து கொடுத்தது நான் தானா? அக்கா சொல்றாங்க. வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாத பையனு நான் கெடுத்துட்டேங்கிறாங்க. அவங்க யாருடா? உனக்கு அக்கா, எனக்கு பாட்டி. பசி எறிஞ்சி சோறு போடுற அன்னபூரணிடா. அவசரத்துக்கு பணம் கொடுக்கிற தனலட்சுமிடா. இப்படி பேசி பேசி தனலட்சுமியை பிச்சைக்கார லட்சுமி ஆக்கிடுவீங்க போல இருக்க. டேய், அவங்க திட்டினா உனக்கு வேணா கோவம் வரும்டா. ஆனா எனக்கு கோவமே வராது. ஏன்னா அவங்க நல்லது தாண்டா செய்வாங்க. என் இதயத்தை கிழிச்சு பார்த்தாலும் என் பாட்டி தாண்டா இருப்பாங்க. சிட்டி பாபு, பாட்டி, சிட்டி பாபு, அன்பான பாட்டி பாட்டி. சொல்ல தட்டாத சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டி, நான் கொஞ்சம் வெளியே போகணும். காசு இல்லாம எப்படி பேரண்டி வெளியே போவ? இரு, நான் வரேன். பாத்தியாடா, பாட்டி இல்லனா இந்த வீட்ல உனக்கும் சோறு இல்ல, எனக்கும் அதான் சோறு இல்ல. கல்லவ திறக்க போயிட்டாங்கல்ல. டேய் கிழவா, இன்னொரு வாட்டி இந்த பின்னுக்கு அடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட வாங்கம்மா. இந்தப்பா, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. போப்பா. நல்லா கேட்டியடா மாமா. ஓவர் ஆக்டிங் பண்ணாத, பணத்தை பிடிக்க போறாங்க. வரேன் பாட்டி. பத்திரமா போப்பா. உனக்கு 100 ரூபா மட்டும் தான். செக்யூரிட்டியா போயிட்டு வரேன். இன்னும் குழந்தையாவே இருக்கான். எப்படிதான் பிழைக்க போறானோ? யோ லிங்கம், ராணியவே பக்கத்துல கீழே போடு. நான் எத்தனை தடவை நான் கமுத்துறது? கமுத்தியே போயிடும் போல இருக்க. லைஃப் வந்தா ஜோக்கர் இல்ல, ஜோக்கர் வந்தா லைஃப் இல்ல. ச்சை. சிட்டி பாபு, சிட்டி பாபு, இவன் என்னடா நாடக ஸ்டேஜ்ல ஏறின மாதிரி தேடிட்டு இருக்கான்? புது பிரசிடென்ட்ல அதான் பந்தா காமிக்கிறான். வாய மூடுறா. என்னடா இது? திஸ் இஸ் கேம் பிரஸ். ஊர்ல இருக்கிற ஜனங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்றதா என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. Complaints ராத்திரி ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு பார்ட்டி நடத்துனீங்களாமே. வாலிப வயசு, இதுல என்ன தப்பு இருக்கு? பாவீங்களா? அதுலதான் தப்பே இருக்கு. என்கிட்ட சொல்லாம நீங்க என்ன பார்ட்டிக்கு போனீங்க? அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க வச்சிருக்கிற வேல்யூஷனே அவ்வளவுதானடா? என்னையா கரெக்டா பேசுறனா? நீ பொறுக்கின்னு தெரியும், ஆனா இவ்ளோ பெரிய பொறுக்கின்னு தெரியாதுடா. டேய் பிரசிடென்ட், கரண்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. சும்மாடா, முதல்ல இங்க ஜோக்கரே வரல. எந்த மடையன் அவன பிரசிடென்ட் ஆக்குனது? எல்லாம் நீங்க தானா? இங்க பாரு சிட்டி பாபு,
பஞ்சாயத்துல பணமே இல்லடா. அந்த கோவில கட்ட எவ்வளவு ஆகணும் பாரு. உன் கையில இருக்கிற காசை போட்டு கேட்டு உனக்கு புண்ணியம் சேரும்டா. புண்ணியத்தை பத்திலாம் நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? அந்த இரவங்க எல்லாம் எங்களுக்கும் தெரியும். என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் மட்டும் நிறைஞ்சிருக்கணும்டா. அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு, முதல்ல பண்றேன். கட்டாடுறது கிளப் ஆரம்பிக்கணுமா, உடனே பண்றேன். அதை விட்டுட்டு கோயிலை கட்டு, அதை கட்டு. இன்னொரு விஷயம், உன்னை எப்படி பிரசிடென்ட் ஆக்கணும் மறந்துட்டியா? உன் பேக்கரி என்னாச்சுன்னு யோசி. இவன் மாற மாட்டான்டா. காடை முதல்ல மறைச்சு விளையாடு, ஊருக்கே தெரியுது. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாம், விட்டுருங்க. ஐயா. நம்ம பெரிய ஐயா மேல கேஸ் போட்டது இந்த சர்வே ஆபீசர் தானே? ஒரு நிலத்துல உங்க அண்ணன் சிமெண்ட் ஃபேக்டரி கட்டணும்னு ஆசைப்படுறதுக்காக பொதுமக்களை காலி பண்ற தப்பு தானுங்க. தப்பு செய்யறோம். நியாயத்தை என்கிட்ட எதிர்பார்க்கலாமாடா? என்ன அனுசரிச்சு நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கை நிறைய பணம் கிடைக்கும். முடியாதுன்னு பொறுத்து நான் வீட்டுக்கு பணம் தாண்டா போகும். என்ன இருக்கிற எவனும் உள்ள உயிரோட இருக்க முடியாதுடா. எல்லாரும் காலி பண்ணும்போது உனக்கு என்னடா? காலி பண்ண வேண்டாம்னு சொன்னவனா வந்து உன்னை காப்பாற்ற போறான். சிட்டி பாபு, கல்யாணத்துக்கு போகணும்டா. போயிட்டு வா. நான் இல்ல, நீதான் போகணும். நானா? நம்ம குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்தாரே சந்திரன், அவரோட பொண்ணுதான்ப்பா. நீ மட்டும் போனேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. இவரு அங்க போலனா பிளேயர்ஸ் வருத்தப்படுவாங்க. பேசாம இரு. பெரியவங்க எல்லாம் வருவாங்க. நீயும் அழகா போ. பொண்ணு மாப்பிளைய வாழ்த்திட்டு உடனே வந்துடுப்பா. அட பாட்டிமா, பெரிய பெரிய டைலாக்லாம் பேசுறாங்களே. சரி, போயிட்டு வரமா. கண்டிப்பா போவேல என் செல்ல பேரு. டேய், தண்ணி ஊத்து, நான் துணி எடுத்து வைக்கிறேன். அண்ணே, கட்டு கேன்சலா? அடே, அந்த ஊர்ல மட்டும் கட்டு இருக்காதானே? இந்த பொண்ணு எதுக்குடா எனக்கு பூ இது கொடுக்குது? பூ வியாபாரம் இல்ல, இதுக்கு அர்த்தமே வேற. எந்த பூவா இருந்தாலும் பூ தானே ஐயா. வணக்கங்க. எங்க அம்மா இதை கொடுத்து அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷம். டேய் சிவராமா, நம்ம சிட்டி பாபு பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இப்படி ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சா போர் அடிக்காதா? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி தர பச்சை மாட்டீங்களா? தண்ணி கூட குடிக்க விட மாட்டேன். தாலி கட்டின அப்புறம் தான் எல்லாமே. ஆமா, இப்ப மட்டும் பிரியாணி வாங்கி கொடுத்தா பழைய சோறு தானே சாப்பிட்டேன். தோலை உரிச்சிடுவேன், ஜாக்கிரதை. மாப்பிள்ள தம்பி, இவரு எங்க ஊரு பெரிய மனுஷன், பேரு சிட்டி பாபு. என் பேரு சுரேஷ் பாபு. என்ன மாப்பிள்ளை ஏதோ பயங்கர டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கட்டு விளையாண்டா என்னங்க தப்பு இருக்கு? சீச்சி, தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க சொல்லுங்க அண்ணே. உங்க பிரசிடென்ட் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணத்துக்கு தாலி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டு முக்கியம். அதுதானே நம்ம பாரம்பரியம். காசு எவ்வளவு தம்பி வச்சிருக்க? மொய் பணம் மொத்தமும் என்கிட்ட தாங்க இருக்கு. அப்ப ஆடலாம். ஜோக்கர் நிறைய வந்து என்னங்க பிரயோஜனம்? ரம்மி வந்தா தானே ஜெயிக்க முடியும். தண்ணி இருந்து என்ன பண்றது? எடுத்து குடிக்கணும். இந்த மாதிரி சமயத்துல ஒரு சிகரெட் பிடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க. சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லையா தம்பி? மாப்பிள்ள, கெட்ட பழக்கம் இல்லாதவன் மனுஷனே இல்ல. சாராயம் குடிக்கிறவன் சாம்பலா போயிடுவான், விஸ்கி குடிக்கிறவன் வீணா போயிடுவான், அந்தி குடிக்கிறவனுக்கு பித்து பிடிச்சிடும். எதையும் குடிக்காதவன எவன் கூட்டிட்டு போயிடுவான். அதனாலதான் நான் ஒண்ணு சொல்றேன். ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு பெக்கு போடுறதுல என்ன தப்பு? பாட்டிக்கிட்ட இருந்து என்னடா பண்றது? சிட்டி பாபு, குடி கிடைக்கும் போது எவன் ஒருத்த குடிக்கலையோ அவன் குடி கெட்டு போயிரும். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. குடிச்ச உடனே ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்ப குடிக்கலாம்ன்ற? சும்மா குடிங்க சார். Cheers சார். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். எத்தனை வாட்டி வேணாம் வேணாம்னு சொன்னேன். என்ன குடிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களா? சீக்கிரமா மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. வந்துட்டேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். பாஸ், சூப்பர் பாஸ். என்ன பாஸ், இதுல 2 கட்டிங் இருக்குன்னு என்கிட்ட சும்மா தானே சொன்னீங்க. எஸ். மிஸ்டர் சரண். எஸ் சார்.
சரண், இது விஜயநகர சாம்ராஜ்யத்தோட கிருஷ்ண தேவராயர் எழுதி வச்ச மடல். அதுக்கு சான்ஸே இல்ல சார். ஏன்னா இந்த புத்தகம் கிடைச்சது நம்ம கோதாவரி ஆத்துல. விஜயநகர சாம்ராஜ்யம் எங்க இருக்கு, கோதாவரி ஆறு எங்க இருக்கு? அதுவும் இல்லாம கிருஷ்ணதேவராயரை பத்தி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இருக்கு. எனக்கு கூட ஒரு சின்ன டவுட் இருக்கு. இதோட சரித்திரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு. இத பாரு, கிருஷ்ணதேவராயருடைய சாம்ராஜ்யம் இருந்ததுக்கான சரித்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு ஆதாரமா அந்த கோவில் மட்டும்தான் இப்ப இருக்கு. அந்த கோவில் இருக்கிறது உண்மையா இருந்தா அப்ப எல்லாமே உண்மையா தான் இருக்கும். சரித்திரம் போய் சொல்லுமா? உண்மையாவே அந்த கோயிலுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, அந்த கோவிலை இடிக்கணும்னு யாராவது ஒருத்தர் நினைச்சிருந்தா கூட அந்த புக்ல போட்டுக்கிற மாதிரியே மறுபிறவி எடுத்து ராஜா வரணுமே. அதுவும் இல்லாம அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் என்ன காரணத்துக்காக அழிஞ்சு போச்சுன்னு யாருக்கும் தெரியலையே. அந்த சாம்ராஜ்யம் எப்படி அழிஞ்சதுன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். அந்த இடத்துல இருந்த பவர் போயிடுச்சா, இல்ல அந்த கோவில்ல உள்ள சிலையோட பவர் போயிடுச்சா? இது எல்லாத்தையும் நல்லா தேடி பார்த்தா கண்டிப்பா ஒரு தடயம் கிடைக்கும். தடயத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும். தேவராயன்கிற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு என்கொயரி பண்ணுங்க. தமிழ் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்க நரேஷ்? எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்தேன். நீங்க சொன்ன மாதிரியே என் பையனை தமிழ்ல PhD பண்ண வச்சிருக்கேங்க. தமிழ் உள்ள வார்த்தைகளை விட வேற எந்த மொழியில சரியான வார்த்தைகளை பார்க்க முடியும்? பிற மொழிங்கிறது கண்ணுக்கு கண்ணாடியா மட்டும்தான் இருக்கணும். ஆனா கண்ணு தமிழ்ல தாயா இருக்கணும். தமிழுக்காக எத்தனையோ அறிஞர்களும் முன்னோர்களும் பாடுபட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாத்துற பாக்கி அர்ச்சனை பண்ணி அது எனக்கு நன்னா தெரியுமேம்மா. இது கடவுளுக்கும் எனக்கும் பழகி போன விஷயமாச்சே. அங்க என்ன வேடிக்கை, சாமியை பாரு. ஏய், அங்க பாரு, மகாலட்சுமியே நடந்து வர மாதிரி இருக்கு. உனக்காகவே பிறந்த மாதிரி இருக்காப்பா. நான் பார்க்கும்போது கூட எனக்காக தான் பிறந்த மாதிரியே அவ இருக்கா. அதுக்காக நான் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வயசுக்கு ஏத்த மாதிரியா பேசுற? அந்த பொண்ணு மட்டும் என் வீட்டுல விளக்கேத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். டேய், அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிடா. சரிங்கக்கா. ஆமா, பேர எங்க? பாபு, சிட்டி பாபு. எங்க அக்கா சரியான பைத்தியம்டா. அக்கா அங்க உனக்காக மேட்சஸ் பாத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இங்க லோக்கல் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கியா? முதல்ல அந்த ராசாத்தி யாருன்னு சொல்லுடா. ஏதோ கரகாட்ட ஆட வந்த பொண்ணு மாதிரி இருக்கு. ஏய் மாமா, பொண்ணு எனக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கால? எழுத்துறா. இப்படி வேற கொடுக்குற பக்கம். அடேங்க அவங்கப்பா, ஐயோ மக்கு மாமா, புளியோதரை விட இது பெட்டர் இல்ல? அடடடா, இதை பார்த்தா திருச்சா மாதிரி மப்பும் மந்தாரமும் கொப்பும் கொலையுமா இருக்காளடா. உடனே இந்த பொண்ணு யாருன்னு என்கொயரி பண்ணி வை. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா அவ யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வா. பாட்டி சாவித்திரிங்குது, இவன் த்ரிஷாங்கரான். இவனுக்கு மேரேஜ் ஆகுதோ இல்லையோ நான் புரோக்கர் ஆயிடுவேன். இந்த கார்டு உனக்கு வேண்டாமா? ஏய், கட்லேந்தேடே. ஏய், அத வச்சிட்டு இந்த கார்டை எடுத்து போடு. போடுறேன் இரு. மருமகனே, கண்டுபிடிச்சிட்டேன். மாம்ஸ் கண்டுபிடிச்சான். ஏய், ஆட்டத்தை கலடா, ஆட்டத்தை கலடா. மாம்சே, யாருன்னு திருச்சா? அதாவது த்ரிஷாங்கிறவ ஒரு பொண்ணு. பாத்து ஜாக்கிரதையா உட்காரு மாம்சே. அப்ப எந்த ஏரியா மாம்சே? அந்த பொண்ணு மறந்துரு மருமகனே. ஏரியா தானே கேட்டேன், அதுக்கே எக்கு தப்பா பேசுற? எக்கு தப்பா பேசல, மறந்துறதுதான் நல்லது. ஏன்டா மறக்கணுங்கிற? ஏய், அந்த பொண்ணு பூ மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன, நம்மளும் யூத் தான். அந்த பொண்ணோட அழகுக்கு முன்னாடி ஒருத்தரும் நிக்க முடியாது. நம்ம பையன் வீரனா இருக்கட்டும், அந்த பொண்ணு அழகா இருந்துட்டு போட்டோம். அதிகமா படிச்சிருக்கா. நம்மளும் தானே படிச்சிருக்காரு. எதுக்கு? இதுல அவ மூச்சு வர்றதே இங்கிலீஷ்ல தான்டா வர்றா. சித்தப்பு, நம்மால பாக்குறதெல்லாம் இங்கிலீஷ் படம் தானே. பத்தாததுக்கு பெரிய இடம்டா. பெரிய இடத்தை வச்சு என்ன காம்ப்ளெக்ஸ் ஆட கட்ட போறேன். காம்ப்ளெக்ஸ்கள் அவதான். இலக்கா பசங்க பேச்ச கேட்ட ரத்த கிணறு ஏமாறத மாதிரி ஜிங்கிச்சா நான் சொல்றத கேட்டுக்க மாம்சே. இன்னி ஒரே வாரத்துல அந்த காம்ப்ளான் கேல கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா. பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? என்னங்கடா? ஏய், பிளான் எல்லாம் பக்காவா இருக்குல்ல?
எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ தைரியமா போயிட்டு வா. நீங்க ரெடியா இருங்கடா. ஏய் நீ ரெடி இல்ல? எப்பவோ சிட்டி பாபு வருது வருது, கிளம்பு கிளம்பு. சீக்கிரம் போட போ. நான் கஜலட்சுமி, எப்படி இருக்கிற? அட சிட்டி பாபு என்ன நீங்களா? வேற யாரு? அந்த பொண்ணு யாரு? என் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட் எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா? ஏய் பவ்யா, இவர்தான் சிட்டி பாபு. இவரை பத்தி சொல்லணும்னா உனக்கு பில்டப் சரியா வராது, நானே பாத்துக்கிறேன். என் பேரு ஸ்ரீமான் சிட்டி பாபு. இந்த சிட்டிக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர்ல எனக்கு தெரியாதது எந்த விஷயமும் இல்ல. எனக்கு கேட்காம இந்த ஊர்ல யாரும் எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. Oh. So, what are you doing? Doing. Doing? Yeah. Such a beautiful village. இது சத்யாவோடது இல்ல, எங்க சிட்டி பாபா அண்ணனோடது. என்னடா கார்டு ஷேக்கிங் பிளேயிங். சூப்பர். ஐ அம் ஃபேமஸ். ட்ரிங்கிங் நோ மிக்சிங். ராரா இந்த ரூபா நோட்லாம் சரக் விசிறிங். ஐ அம் ஃபேமஸ். யா. சிட்டி பாபானே கலக்கறீங்க வாங்க. பேசாம தமிழ்லயே பேசலாமா? என்ன விட படிப்பு கம்மி போல இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிளேயர்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன். இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டேட் பிளேயர்ஸா? ஸ்டேஜ் மேல பெட்ஷீட் போட்டு விரிச்சு. எப்படி இருக்கீங்கண்ணே? நீ எப்படி பாருக்க? என்னண்ணே இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? உங்களை போல கர்ணபிரபு இருக்கும்போது இந்த ஊர்ல யாருக்குமே குறை இருக்காதுங்க. அம்மா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்ல யாரு இப்ப சரக்கு குடிக்கணும்னாலும், சோறு சாப்பிடணும்னாலும், கஞ்சி குடிச்சாலும் இது எங்க அண்ணன் போடுற பிச்சம்மா. டேய் நான் கிளம்புறேனே. சரிடா போச்சு. அண்ணே என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. வரேன். சிட்டி பாபு கலக்கிட்டனே. இந்த ஊருக்குள்ள நம்மளுக்கு மரியாதை இப்படிதாங்க. இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு பாருங்க. நான் இல்லாம நீங்க திரைக்கதை எழுதுறீங்களாடா? எப்படி இருந்தாலும் கிளைமாக்ஸ்க்கு என்கிட்ட தான்டா வரணும். சிட்டி பாபு தம்பி. ஓ நீங்களா? ஆக்சுவலா நான் தான் இந்த ஊருக்கு பிரசிடென்ட். ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான் பாதிரியார்ல இருந்து பைலட் வரைக்கும் எல்லாமே. அவர் என்ன அந்த சொல்ல அளவுக்கு வர்றாருன்னா, அண்ணன் பெரிய ஆளு. நம்ம ஊர்ல ஒரு பெரிய கோவில் இருக்கலாமா, அதுல ஒரு சின்ன கீரல் விழுந்துச்சு. கலெக்டர் நான் எல்லாரும் போய் பாத்துட்டு வந்தோம். ஆனா அண்ணன் நான் தான் கெட்டுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஞாபகம் பண்ணி பாருங்க. இங்க பாருங்கம்மா, புண்ணியம் செய்யறதுக்கு யாருக்கா கசக்குமா? சொல்லுங்கம்மா. நல்ல காரியத்துக்கு தானே கேக்குறாங்க. காசு கொடுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. கொடுங்க. சரி வீட்ல வந்து வைங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிமா. நான் வரமா. நீ எதுக்கு மாம்சிங்க வந்த? ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலான்னு. அதான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல, உன் வேலையை பாரு. ஓகே. இங்க என்ன உனக்கு வேலை? அப்படிங்கறியா? கொடையப்படி. அவ்வளோ ஏமா நம்ம ஊருக்கு சோனியா காந்தி அம்மா வந்தாங்களா, அவங்களே அண்ணன் வீட்டில் தான் சாப்பிட்டாங்கன்னா பாத்துங்களேன். கரெக்ட். தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, என்ன என்ன மன்னிச்சிரு. சிட்டிக்குண்டா? நேத்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி வீட்டுல கதவை சாத்தி கும்முன்னு கும்மிட்டாடா. அதனால நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டேன். வாயை திறக்க வேண்டாம். இப்போ நீ இடத்த காலி பண்ணு. போ. அது இல்ல, நீ சொன்னது செய்யலன்னா இதுக்கு நியாயமா இருக்காது. நியாயமா இருக்காது. நான் நிறைய கொடுத்துருக்கேன்ல, அதான் கணக்கு வழக்கு சொல்றான். கிளம்புடா. அம்மாடி, எங்க அண்ணன் பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா தூங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான். திருட்டு பயம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் எங்க அண்ணன் தான். ஏரி குளம் ஆறு இதெல்லாம் நிரம்பி இருக்குதுன்னா காரணம் எங்க அண்ணன் தான். ஊருக்குள்ள காத்து வீசுதுன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான். அவ்வளவு எதுக்கு ஏதோ சாட்சியோட நிரூபிக்கிறவாமா. இந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு உடனே புருஷன் துபாய்க்கு போயிட்டான். தனியா இருந்த இந்த அப்பாவி பொண்ணுடைய கர்ப்பத்துக்கு யார் காரணம்? எங்க அண்ணன். ரொம்ப அடிக்காத, செத்துற போறான். போயா. இதுக்குதான் தெரியாதவனை வச்சு திரைக்கதை எழுத வேண்டாங்கிறது. நீ எழுதி கொடுத்தது என்ன, அவன் பண்றது என்ன? அவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாடா. இப்போ என்ன பண்ணு? சிட்டி பாபு வாழ்க! சிட்டி பாபு வாழ்க! என்னடா விஷயம்? என்னடா எதுக்குடா? நாங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள். துப்பாக்கி படத்தோட பெரிய வசூலுக்கு காரணம் நீங்க தானே. நானா? என்னங்கடா? சென்னை சூப்பர் கிங்ஸ் உங்களால தான் ஜெயிக்குதாமே. உங்களுக்கு யாரா சொன்னது? ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்களே. பேசுவாங்க. சிட்டி என்னடி? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்ற எனக்கு மட்டும் பண்ண.
நான் என்ன மத்தவங்கள மாதிரி பெருசாவா கேட்க போறேன்? சின்னதா ஒரு உதவி செய்ய மாட்டியா? நம்ம விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. யார் வேலையா இருக்கும்? ஏய் ஏய் நில்லடி. இல்ல அடடடடடடா. இந்த வேலை எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு புரிஞ்சிருச்சு. உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுமேனு தெரியாம சின்னதா ஒரு ஸ்டெப்பு போட்டேன். அது ஸ்லிப் ஆயிடுச்சு. வேணா இன்னும் ஸ்டெப் போட்டு பாருங்க. ஐயோ போதுங்க, போட்டதுக்கு கலந்து போச்சு. நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லார்கிட்டயும் இதே தான் சொல்வீங்களா? அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? உங்களை பார்த்தா மட்டும் தான் அப்படி தோணுது. சரி அப்ப நான் கிளம்புங்க. கிளம்புறேன். பாத்து புள்ளி குத்திரும் போது. இது வரைக்கும் போட்ட நாடகத்துக்கு கிளைமாக்ஸ் வர போகுது. டேய் சுரேஷ், ம். ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு சந்தேகம்டா. ஆ? ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் என்ன பார்த்து இப்படி ஓடுனா எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதா? அங்க வரதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்க. அண்ணா அந்த ப்ளூ ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அது சிட்டி பாபா ஆளு. அப்படியா? ஆனா அவன் உசார் பண்ணதுக்கு முன்னாடி நான் உசார் பண்றேன். போ போய் வாங்கி இல்லங்க, சிட்டி பாபு நிக்க சொன்னாதான் நிப்பீங்களோ? டேய் சுரேஷ், அந்த சிட்டி பாபுவோட எந்த விதத்துல நான் குறைஞ்சவன் சொல்லுடா. ஏங்க அந்த சிட்டி பாபு சாதாரண எலுமிச்சை பழம், நம்மாலு பழாப்பழம். அவன் சாதாரண பொறுக்கி, நம்மாலு பொறுக்கிக்கெல்லாம் பொறுக்கி. கேட்டிங்களா? அவன் எனக்கு ஏணி போட்டாலும் என்னை எட்ட முடியாது. நான் ரொம்ப நல்லவன். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா அவன் மேட்ரியே முடிச்சிருவான். ஆனா நான் அந்த மாதிரி என்னடா வான்கோழி, இங்க என்னடா மேஞ்சிக்கிட்டு இருக்க? சும்மா டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேன். இந்த சிட்டி பாபுக்கும் ஒரு பொண்ணுக்கும் அசகு பொசகுன்னு தெரிஞ்சா இந்த ஊர் கௌரவத்துல ஓட்ட வந்துடாது. இந்த பொண்ணு கொந்தளிச்சிட மாட்டா. முதல்ல இந்த சிட்டி பாபு ஃபீல்ஸ் ஆகாது யோசிச்சியாடா? பொண்ணுங்களே பூ மாதிரி நினைக்கணும்டா. என்ன ராணி, வழிவிட கோயிலுக்கு போனோம். மாமா இங்க நிக்கும் போது கோயில் என்ன வேலை? இங்கே கும்பிடு. ஆள் பொண்ணுங்களையும் சகோதரியா நினைச்சு பழகுங்கடா. அழகு கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்ச அழகு இப்படி பொத்தி வச்சா எப்படி செல்லும்? இனி டீ குடிக்க டீ கடைக்கு போ, பொண்ணுங்க கிட்ட போகாத. மீறி போனேன்னு வச்சுக்க. போதும்டா மருமகனே, எங்களால தாங்க முடியல. ப்ளீஸ் கிளம்புங்கடா. அத அன்பா சொல்லுங்கண்ணே. அடிக்காத, நான் போறேன். சொல்லு பசங்க, வலிறானுங்க. இந்த மாதிரி பசங்கிட்டலாம் நீங்க பேசாதீங்க. கிளம்புங்க. இந்த ஊரை நீங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைனா பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. அப்படியே பவ்யமா கிட்ட வருவா. ஹாய் பவ்யா. என்ன கூட யாரையுமே காணோம்? பின்ன அவங்களுக்கும் பொறுப்பான வேலையை கொடுத்து அமைச்சிருக்கோம்ல. இப்போ நம்ம எங்க போறோம்? வா சொல்றேன். டேய் மோட்டார் செட் பண்றா. பவ்யாவும் நானும் தனியா அந்த போட்ல போறோம். யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நான் பவ்யா கிட்ட தனியா போய் ஆளே இல்லாத அந்த ஏரியில அப்புறம் மேல சொல்லு. இடையில கை வச்சுட்டு இருக்கும்போது இடையில பேசுவான். நான் தாரி பயல. என்னடா அதானே. இந்த ஏரி என்ன யாரையுமே காணோம்? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். யாரையுமே காணோம். ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கு டிஸ்டர்பன்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நமக்கு செய்யக்கூடாது. நானும் அவளும் தண்ணியில உருண்டு புரண்டோண்டா. என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க. இந்த இடம் ரம்மியமா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு. பிரசவ வலியா? அண்ணே என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலியா, நான் கிளம்புறேன். டேய் போட்டை விட்டு ஏன்டா வந்த? என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலியாங்க, என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன். இவன் அந்த சீன்லயே இல்லையே. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க போய் முடிய போதோ தெரியலையே சிட்டி பாபு. கொஞ்சம் அங்க பாருங்க, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வாங்க அங்க போலாம். அப்ப அடுத்த சீன் நம்ம நினைச்ச மாதிரி தானா? பார்த்து வாங்க.
இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. இந்த மாதிரி இடத்த பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதெல்லாம் சரி, கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கடவுளாவது எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கேன். நான் எதுக்குங்க கல்லு சாமி கும்பிட்டுட்டு இருக்கணும்? கடவுளுக்கு எனக்கு ரொம்ப தூரம், அதான் சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சிட்டி பாபு. எனக்கு கடவுள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கடவுளை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அந்த கடவுள் தான். எனக்கு அம்மா இல்லை, அதனால அம்மாவா கடவுளை தான் நினைக்கிறேன். இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இந்த கோயில்ல மட்டும் கடவுள் இருந்தா எவ்வளவு நல்லது. இப்ப என்ன, இந்த கோயிலுக்குள்ள கடவுள் இருக்கணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு கடவுளே, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. தடவையா உங்ககிட்ட கேட்கிறேன். நீ இருக்கிறது உண்மைனா இப்போ இங்க உடனே வரணும். ஓம் பீம் பஸ். என்னடி சிட்டி பாபு நினைப்பாவே இருக்கியா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையோ? மயங்கிட்டேன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்றியா? எனக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல முழு பாசத்தை காட்டுறான். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிரசிடென்ட் சம்பந்தமே இல்லாம கிணத்தாண்ட உட்காந்துட்டு இருக்க. மூக்கு சவந்திருக்கு, ட்ரெஸ் கசக்கி இருக்கு, அல்ல கைகளை காணோம். உன்னால மூக்கு செவந்து போச்சு, செவுள் ரெண்டு பிஞ்சு போச்சு. என்னாச்சு பிரஸ்? ஏண்டா சுரேஷ், இங்க மாங்காய் மரம் இருந்துச்சு, எங்கடா அது? என்னடா வான்கோழி இந்த பக்கம் வந்திருக்க? அண்ணனுக்கு என்னங்க, அண்ணன் முன்ன மாதிரி இல்ல. ஊர்ல யார் எது சொன்னாலும் செய்யறாரு, சொல்லாததையும் செய்யறாரு. அது சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சிட்டி பாபு கிட்ட இருந்து நீங்களா ஜம்பா? ஜம்பிங்கும் இல்ல பம்பிங்கும் இல்ல. அண்ணன் சீட்டுக்கு லீவ் விட்டுருக்காரு. ஆனா எங்க அண்ணன் கொடுத்து கொடுத்து கை செவந்தவர். நீங்க எல்லாரும் எங்க டீமுக்கு வரீங்களா? டேய், இவனுங்க கிட்ட என்னடா பேச்சு? அந்த சிட்டி பாபுவும் இல்ல, அந்த இடம் காலியா தான் இருக்குது. அதனால அந்த சிட்டி பாபு பதிலா இந்த வெட்டி பாபு ஃபிலப். ஏதோ லேடிஸ் எல்லாம் வர்றாங்கடா. அது லேடிஸ் இல்லடா, போலீஸ். என்னடா பண்றீங்க? தெரியல, கட்டு விளையாடுறோம். அப்படியா? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இத நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஊரோட பிரசிடென்ட். என்ன பிடிக்கிறதுக்கு தைரியம் அங்க வந்திருக்கே. நீ யாரு கண்ணு? போலீஸ். போலீஸ். அது தெரியாதா? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். நான் தான் கொடுத்தேன். நான் பவர்ஃபுல் ஆளு. ஐயோ, சட்டை கழட்டுறா. அன்னைக்கு என்ன பார்த்து என்ன சொன்ன? இனி இந்த வார்த்தை பேசவே கூடாதுடா. இனிமே கட்டு விளையாட சிட்டி பாபு கூப்பிட்டீங்க, இதுக்கு மேலயும் நடக்கும். கட்டு விளையாடுறதுக்கா இத்தனை ரவுண்டு? கட்டு விளையாடுனதுக்கு இல்லடா, சிட்டி பாபுவை தப்பா பேசினதுக்காக. என்ன பார்த்து என்ன பிரயோஜனம் பிரஸ்? காட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறதை மேலும் சொல்லுவாங்க. அதனாலதான் உன் காலை தேடி நான் அங்க வந்தேன். அந்த போலீஸ்காரிட்ட என்னால அடி வாங்க முடியாதுடா. அதனால நம்ம ஃப்ரெண்டாவே இருந்தலாம். அம்மா என்ன அடி? என் கணக்கு சரியா இருந்தா அடுத்த ரவுண்ட் உனக்கு தான். நீ ஏன் மாம்சி என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? அதாவது அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மாம்சு, பாட்டி உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லையா பின்ன? பாட்டி, காதுக்கு என்னாச்சு? கேட்கலையா? ஏன் சவுட்டு மிஷின் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க? டேய், இது செவிட்டு மிஷின் இல்லடா, இயர்போனு. சவுட்டு மிஷினுக்கு இப்படி இருப்பேரா?
எதுக்காக எங்க பாட்டிக்கு செவுட்டு மிஷின் மாட்டேன்? விட்டா நமக்கு ஒண்ணு மாட்டி விட்டுடுவா. நான் பேசிட்டு இருக்கேன்ல. நடக்க போற விஷயம் தானே சொன்னேன். நீங்க பெரியவங்க சின்ன வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அட படிச்ச பொண்ணு, அவனுக்கு எதுக்கு மரியாதை எல்லாம்? என்னடா இப்ப வரைக்கும் எங்கட சுத்திட்டு வர? டாவா செருப்பு பிஞ்சிடும். பாட்டி ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு கிளம்பு போ போ. நான் இங்க போறது. நான் இங்க தான் இருப்பேன். உங்களோட தான் இருப்பேன். கிழவிக்கு இங்கிலீஷ் மியூசிக், பேரனுக்கு இங்கிலீஷ் படமா கிழிஞ்சதே. நீ எதுக்கு என் பெட்ரூம்க்குள்ள வந்த? பாட்டி முன்னெல்லாம் என்ன பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கட்டி பிடிப்ப. அது அப்போ. அது அப்போவா? இப்படியே என்னை ஏமாத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் எல்லாம் மீறிடுவேன். இந்த பாரு, இந்த விளையாட்டெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? பண்ணி தொலையேடா. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம், இம்மூன்றையும் நான் மறக்க மாட்டேன். கரெக்டா சொன்னீங்க சார். இங்கிலீஷ் பேசுற இந்த காலத்துல நீங்க தமிழ் சொல்லி கொடுக்கறத பாக்கும்போது. சரி, நீங்களாம் போய் நான் சொல்லி கொடுத்தது சொல்லுங்க. உங்களை பார்க்க வர்றதா போன் பண்ணது நான் தான் சார். ஏற்கனவே கோதாவரி ஆத்துல நிறைய பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கிறதா நாங்க சொல்லியிருக்கோம். இந்த முறை இன்னொரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, தேவராயர் கைப்பட எழுதின புத்தகம் கிடைச்சிருக்கு. கோதாவரி நதியில கிருஷ்ண தேவராயரை பற்றி ஒரு நூலா? இப்போதைக்கு இந்த புத்தகத்துல கொஞ்சம் விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ண தேவராயரை பத்தி ஊர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம். சரித்திரத்தை அழகா எழுதுறவங்க நீங்க. ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். எழுத வேண்டியது எழுதுறேன். அதனாலதான் தேவராயருடைய சரித்திரத்தை அச்சு பிசிறல் மாறாம தமிழ்ல எழுதணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். விஜயநகரத்தை பத்தின எல்லா விஷயமும் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். இதை மட்டும் நீங்க தமிழ்ல எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எழுதுனீங்கன்னா அந்த புத்தகத்துக்கே பெருமை. பெரிய விஷயத்தை எல்லாம் சொல்லாதீங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ சார். சார், இது என்னோட விசிட்டிங் கார்டு. அப்ப நான் கிளம்புறோம். கடவுளை தேடி நீதான் வரணும். வா வா வா. நம்ம கிட்ட 100 ஏக்கரா இருக்கு. இன்னும் நமக்கு தேவை 30 ஏக்கரா. அந்த 30 ஏக்கராவும் இந்த கார்னர்ல தான் வேணும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அங்க ஒரு பழங்கால கோவில் இருக்கு. அந்த சிட்டி பாபு இருக்கிற வரைக்கும் அந்த கோயில் மேல கைய வச்சா என்ன பண்ணுவான்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையை நான் பாத்துக்கிறேன். இடிக்கிற வேலையை நீங்க பாருங்க. பயந்து எங்கெல்லாம் ஓட வேண்டியிருக்கு. ச்சே. ஹலோ ஹலோ, நீயா எப்படி இருக்க? முக்கியமான வேலை சந்திக்க முடியாதுன்னு சொன்ன. என்ன தலையாற்ற? உன் பின்னாடி சுத்துற நான் என்ன லூசா? எத்தனை பொண்ணு வேணாலும் உன்னை விரும்பலாம். நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன்டா. புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் இப்படி மாறி போன? உன்னை திருத்தணுன்றதுக்காக தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க சொன்னேன். உன் நல்லதுக்கு தானே சிட்டி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டா. இத்தனை நாளா பாசமா இருந்தேன். இப்ப ஏன்டா வெறுக்கிற? இப்ப என்னால காரணம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்பவே சொல்லு. உன்னை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாட்டி கேட்டுட்டாங்க. உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன். அன்னைக்கு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட வச்சுக்கிட்டு
அசிங்கமா பேச. எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீ மட்டும்தான். அப்புறம் ஏன் என்கிட்ட தப்பா நடந்துக்கல? நான் பண்றது தப்புன்னு புரிஞ்சுது. அதை நீ உணர்ந்ததால தான் நான் உன்னை லவ் பண்ணேன். ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா திருந்திடுவான்னு நீங்க வேணா நம்பிக்கை வைக்கலாம். அவனை நம்பி ஆசையா வளர்த்த பொண்ணை பணைய வைக்க நான் தயாரில்லை. முடிவா சொல்றேன், நான் செத்தா கூட என் பேத்தி அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். பொண்ணுக்கு குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம். ஆஸ்தி வேணும்னா குணம் முக்கியம். காதல் வேணும்னா உண்மை முக்கியம். ஏதோ ரோட்ல சுத்திட்டு இருக்கிற பசங்க இவனுக்கு தான் தெரியாம போச்சு. இவ்வளவு வயசான உங்களுக்குமா தெரியாம போச்சு? நீங்க சம்பந்தம் பேச வந்தப்பவே உள்ள விடாம வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சரிதான், போதும் நிறுத்துங்கய்யா. டேய் சுமாரு. பின்ன என்னக்கா இவர் என்ன பெரிய ஜவஹர்லால் நேரு ஃபேமிலி மாதிரி பீத்திக்கிறாரு. டேய் வாங்கடா வாங்கடா. வரேங்கய்யா. இந்தாங்கடா. டேய் நில்லுங்கடா. என்னடா நான் இங்க நிக்கிறேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. இப்படி பார்த்துட்டு போனா என்ன அர்த்தம்? உன்னோட சோகத்தை எங்களால தீர்க்க முடியல. அப்புறம் இங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறோம்? பொண்ணை நாங்க சந்தோஷமாவே பார்த்துட்டோம்டா. இப்படி சோகமா பார்க்கறதுக்கு எங்களால முடியல. அந்த கோயில் இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாது. செங்கல் செங்கலா உடைச்சு வெளியே கொண்டே கூட்டிட்டு வாங்க. வாங்க. சரிங்கண்ணா. கொன்னுடுவான்டா. பார்க்க சாமியார் மாதிரி இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கொன்னுடுவேன்னு சொல்லுவேன். ஓடா. நான் இல்லடா, இந்த பூமியை ஆண்டவன், வரலாற மாத்துனவன், இந்த உலகத்தோட மாவீரன், காலத்தை மாத்தி சரித்திரம் படைச்சவன். இந்த கலியுகத்துல உங்களை அழிக்கிறதுக்காகவே மறுஜென்மம் எடுத்திருக்காண்டா. உயிர் மேல ஆசை இருந்தா எல்லாரும் இங்க இருந்து ஓடிடுங்க, ஓடிடுங்க. ஹர ஹர மகாதேவா.
தேவராயா, புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரைக் கொல்லும். மது பழக்கம் உயிருக்கு கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என் பேர் ஆனந்தி. என் ஆத்மா தான் இந்த புத்தகம். என் உயிர், என் நாட்டியம், எனக்கான எல்லாமே அந்த தேவராயருக்கு தான் சொன்னேன். நான் முதல் முறையா தேவராயரை பார்த்தேன். தங்களுக்கு அவசர செய்தி ஒன்றை அனுப்பி இருக்கிறார். பால் என்றாலும் பயர் என்றாலும் நீங்கள் அவசியம் கப்பம் கட்டியே ஆக வேண்டும். நீங்கள் முடியாது என்று மறுத்துவிட்டால் நம் உறவு இதோடு முடிந்துவிடும் என்பதுதான் இந்த செய்தி. பாலில் இருந்து பாசிப்பருப்பு வரையா? அவருக்கு என்ன மூளை பிசகிவிட்டதோ? நாம் எவருக்கும் கப்பம் கட்ட மாட்டோம். வேண்டுமானால் இரு பிரபுக்களும் பேசி இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்போம். அதற்காகத்தான் என் மன்னர் தங்களிடம் பேச என்னை அனுப்பியிருக்கிறார். எவனோ ஒரு அயலானுக்காக நாங்கள் ஏன் கட்ட வேண்டும் கப்பம்? இதுவரை எங்கள் நாட்டிற்கு என்ன செய்துள்ளீர்கள்? எங்கள் நாட்டிற்கு தேவையானதை நாங்களே செய்து கொள்வோம். எம் அரசர் சொன்னதை நான் சொல்லிவிட்டேன் மன்னா. யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கும் உங்கள் ஆட்சிக்கும் நல்லது மன்னா. இல்லாவிட்டால் நம் இருவருக்கும் விரோதம் மட்டுமே மிஞ்சும். ஜெய் ராஜ்யம். போருக்கு நான் தயாராகிவிட்டேன் என்று சொல் உன் அரசனிடம். என் சாம்ராஜ்யம் சரிந்தாலும் நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்று சொல் உன் அரசனிடம். இதற்கு மேல் இந்த அற்பத்தனத்திற்காக யாரும் இங்கு வரவே கூடாது. அரசர் கிருஷ்ணதேவராயர் பெரிய மனதுடன் இரக்க குணத்தோடு உயிர் பிச்சை கொடுத்ததை பெரும் பாக்கியம் என்று உன் அரசனிடம் போய் சொல். தேவராயா, எங்களை அவமானப்படுத்தி விட்டு இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் சிரச்சேதம் பண்ணப்படுவாயடா. விஜயநகர சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட நினைத்து உன்னை தூது அனுப்பியது முதல் தவறு. உதவி கேட்டு வந்து எச்சரிக்கை விடுப்பது இரண்டாவது தவறு. அரச தூதுவனாக வந்து வரம்பு மீறி பேசி நின்று கொண்டிருப்பது மூன்றாவது. அடுக்கடுக்காய் தவறுகள் செய்து கொண்டிருக்கும் உன்னை மீண்டும் மீண்டும் மன்னித்துக் கொண்டே இருப்பதற்கு நான் ஒன்றும் கிருஷ்ண பரமாத்மா இல்லையடா. வித்தைகளில் விற்பனன், விஷ்ணுவின் பரமபக்தன், குடிகள் போற்றும் அரசன், உயிரை விட நாட்டையும் மக்களையும் நேசிப்பவன், குடிகளின் நலன்களுக்காகவே வாழ்பவன். மன்னனுக்காக எம் மக்கள் இல்லை, மக்களுக்காகவே இந்த மன்னன் என்ற பெயரை இந்த பூவுலகம் இருக்கும் வரை காப்பாற்றுவேன். இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில், இந்த மண்டபத்தில் வீர சேனாதிபதிகள் அனைவரின் முன்னிலையில் தெளிவற்ற சுயநல சிந்தனையோடு மதத்தை தலையிலேற்றிக் கொண்டு மனிதர்களை வெட்டி வீழ்த்தும் கொலைகாரர்கள் எனக்கே எச்சரிக்கை தூது அனுப்பியிருக்கிறார்களா? என்ன அகம்பாவம், என்ன அகங்காரம், என்ன தான் தோன்றித்தனம்! பிழைப்பதற்காக இந்த ஊருக்கு வந்து கெட்ட எண்ணத்தோடு, கெட்ட சுயநலத்தோடு, சிம்மாசன ஆசையில் மக்களை ஏமாற்றி 4 ராஜ்யங்களை கொள்ளையடித்து தான் வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலை கொண்ட நீங்கள் வீரர்கள் என்ற போர்வையில் வாழும் கோழைகள். எச்சரிக்கை செய்யும் தைரியம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? என் ராஜ்யத்தையும் சேர்த்து ஒரே ராஜ்யமாக்குவதற்கு என் ராஜ்யம் என்ன பாபரின் அப்பன் சொன்னா? அவனின் தூதுவனாக வருவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? செல்வ செழிப்போடு எதிரிகள் இல்லாமல் ராஜ்யத்தில் வைரங்களும் வைடூரியங்களும் ரத்தினங்களும் குவிந்து கிடக்கிற என் ராஜ்யத்தை பிடிப்பதற்கு உங்களுக்கு பேராசை பிடித்திருக்கலாம். என் ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு பிறந்திருக்கலாம். அந்த பேராசையை உங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆசையை எனக்குள் திணிக்காதீர்கள். நான் வணங்குகிற கடவுள் சாட்சியாக, என் ராஜ்யத்தின் குடிகள் சாட்சியாக, நானும் ஆயுதமேந்தி யுத்தத்தில் இறங்கினால் உங்கள் சுல்தானின் உடலை எடுத்துச் செல்ல ஒரு வீரனும் உயிரோடு மிஞ்ச மாட்டான். தெய்வத்திற்கும் தர்மத்திற்கும் மக்கள் நலனுக்கு மட்டுமே தவிர
இந்த கிருஷ்ணதேவராயர் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன் என்று போய் சொல். இனிமேல் இந்த எச்சரிக்கை தூது அனுப்ப வேண்டாம் என்று நான் எச்சரித்ததாக போய் சொல். மந்திரியாரே, பிரபு, எதிரிகளின் பேச்சு அத்துமீறுகிறது. அத்துமீறுவதற்குள் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நமது முப்படைகளும் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்கும். என்னவாயிற்று குருதேவா? என்னவென்று சொல்வது? நம் பிரபுவின் ஜாதகத்தை பார்த்து ஆயுசு குறைவென்று வந்திருக்கு. ஒரு முக்கியமான சம்பவம் கூடிய விரைவில் நடக்கிறது. அது பௌர்ணமி தினத்தன்று நடக்க இருக்கிறது. அன்று நம் பிரபுவுக்கு சகுனம் சரியில்லை. அந்த நேரத்தில் எக்காரணத்தை வெளியே அனுப்பக்கூடாது. அது அவருக்கு ஆகாது. ஆனந்தி, மந்திரியாரே, என்ன கூறுகிறீர்கள்? சர்வ லட்சணங்கள் பொருந்திய அந்த தேவதையை எங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணோம். எப்ப பார்த்தாலும் அந்த சிட்டி பாபுவே ஏத்து நிக்கிறீங்களேடா. அப்படி என்னடா அவன் மேல கோவம்? இந்த ஆட்டத்துக்கு என்ன இழுக்காதீங்கடா. நாம பாட்டுக்கு இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா கடைசியில நம்ம திருவோடு தான் ஏந்தணும். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் சரித்திரம் என்னன்னு உனக்கு தெரியும்ல? சச்சின் அடிச்சா அதுக்கு பேரு சதம். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வதம். என்ன மாதிரி பொறுமையா இருக்கிறவன் செய்யறதெல்லாம் உனக்கு புரியாது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு அப்புறம் உனக்கு தெரியும் என்ன பத்தி. அஜய் வந்து வதவை வேண. நாம அவங்களை இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா கடைசியில் அவங்களை குளிர்விட்டு போயிடும். வெயில் காலம் வந்துருச்சுன்னா டேய் அவசரப்படாத. இந்த பிரச்சனையை பொறுமையா தான் முடிக்கணும். சீதா மகாலட்சுமி சிமெண்ட் ஃபேக்டரின்னு உன் பொண்டாட்டி பேரையும் அதுல போட்டு எப்ப அந்த ஃபேக்டரியை முடிச்சு தரணும்னு எனக்கு தெரியும்டா. டேய் போய் சிட்டி பாபு கூட்டு வாங்கடா. சரிங்கய்யா.
காத்தருள்க கனிவோடு அருள் தருக கருணையின் வடிவம் கொண்ட சக்தியே புண்ணிய காரியம் பூர்த்தியாகணும் அம்மா ராஜவம்ச கடமையே இதுவம்மா ராஜவம்ச கடமையே இதுவம்மா பாட்டி திட்டினதுக்காக இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? நீ நல்லா இருக்கணும் தானே பாட்டி திட்டின. என் கையால சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இந்தா ஒரு வாய் சாப்பிடுறா. எதுக்குப்பா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? பொண்ணு பார்க்க போன இடத்துல பாட்டி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? நீ அழுகிறத பார்க்கவா இந்த பாட்டி இன்னும் உயிரோட இருக்க? அழாதப்பா. உனக்கு என்னப்பா, நீ ராஜா மாதிரி. இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. அதுக்காக நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காதப்பா. எந்த நேரத்துல கூட நீ என்ன யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னோட லுக்க வச்சு நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லவா? நம்ம ஊர் பெரிய கோவில்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல அற்புதமான நாட்டிய குழுவை ஏற்பாடு பண்ணிருக்கேன். பழைய செட்டப் மாதிரியா? இது கதா காலக்ஷேபம்டா. கதா காலட்சேபமா? எந்த கலையா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நம்ம போறோம். இனி அவள்தான் என் சித்தம். அது ஒரு பெரிய யுத்தம். யுத்தமா? என்ன மாம் சொல்ற? அதான்பா கதா காலக்ஷேபத்துல யுத்த காண்டம். கலையில யுத்தம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. ஓ, என்ன உனக்கு பிடிச்சிருக்க? பிடிக்காமையா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சித்தி பாபு, வா 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 வா. சித்தி பாபு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியை களை கட்ட போறேன். ஏன்பா இவ்வளவு லேட்டா வர? ஸ்டார்ட். சித்தி பாபு, ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு நாட்டியம் ஆட வந்திருக்கு. உன் கையாலே இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உன் கை ராசியான கை இல்ல. மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணுப்பா. நாட்டியத்தை தெய்வ கலையா நினைக்கிற இந்த நாட்டுல நீங்க கேவலமா ஆடுற ஆட்டம் நடராஜரையை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இனிமே இந்த தவறை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல, மாப்பிளைக்கு கேப் விழுந்ததால டென்ஷன் ஆடுற நீங்க நடத்துங்க. டேய், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கடா. சரக்கையும் சீட்டையும் இப்படி வச்சுக்கிட்டு முணங்கிக்கிட்டு உட்கார்றது நல்லா இல்லடா. நம்ம சிட்டி பாபுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு பிரசிடன்ட் கூட பார்க்காம என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டான் அவன். வர வர அவனோட பெரிய தொல்லையா போச்சியா. அவன் சவகாசமே நமக்கு வேண்டாயா. புடவை இழுக்கிறவனே போத்திக்க சொல்றான். இத்தனை நாள் இவன் பின்னாடி சுத்துறது வீணா போய் தொலைஞ்சதுடா. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரக்கு ஒளிச்சு வைக்க. புல்லட் சத்தம் கேக்குது. ஏதோ கதா காலட்சேபம் யுத்தம் இருக்குன்னு அங்கே இங்கன்னு சுத்த விட்டீங்களா? எங்கடா நிகழ்ச்சி? எங்கடா யுத்தம்? மாம்ச கேளுங்க. எங்க நடக்குதுடா? வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கைய ஓங்கற. நேத்து சரக்கு அடிச்சோன்னு கொட்டின, இன்னைக்கு அடிக்கலன்னு கொட்டுற. கொட்டுனா கொட்டுறது மட்டுமா என் மூக்க பாடுற? அது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னலாம் பேசுன தெரியுமா? புரியாத பாஷையில பேசுன. அசிங்கமா இருந்தது. நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து டான்ஸ் பார்ட்டியை திட்டிட்டேன், அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன். அப்படியே நடந்துக்கிட்டேன். நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு, எங்களை போட்டு அடிச்சதுக்கு அந்த பொண்ணோட தாத்தா தானே காரணம். ஆமாண்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான்.
அவனை வெளுத்து கட்டுனா சரியாயிடும். தமிழோட பெருமை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரியுது. வணக்கம் தமிழ் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து இந்த தமிழ் ஐயா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட பையனை தமிழ்ல PhD பண்ண வச்சேன். அதுக்கு என்ன நரேஷ்? தமிழ்ல இலக்கியம் எல்லாம் கத்துக்கிட்ட நீ இங்கிலீஷ்ல 4 வார்த்தை படிச்சிருந்தா வேலை கிடைச்சிருக்குமேன்னு சொல்றாங்க. வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் உன்னை தமிழ்ல படிக்க சொல்ல. தமிழ்ங்கிறது உணர்வுக்காக, வியாபாரத்துக்கு இல்லை. ஐயா, நீங்க சொல்ற தமிழ் எழுதுறதுக்கு பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் ஐயா, வயிற்றுக்கு சோறு போடவே போடாது. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு சிட்டி பாப்பா வந்துட்ட. நீயே கேளியா. வயசான எங்க பாட்டிக்கிட்ட உனக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க தமிழுக்கு ஒரு கும்பிடு. தமிழ் மேல உங்களுக்கு உண்மையிலேயே பற்று இருந்ததுன்னா அதை உங்க வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரிங்க. அதை விட்டுட்டு ஊர்க்காரங்கள பைத்தியக்காரங்களாக்காதீங்க. என்னடா சொன்ன? தமிழ்நாட்டிலே பிறந்துகிட்டு தாய்மொழியே அவமானப்படுத்திய பேசுற? இந்த மாதிரி தமிழுக்கு வக்காலத்து வாங்குற பல பேரை நாங்க பார்த்திருக்கோம். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் முதல்ல தாய்மொழி தமிழ்ல தானடா அம்மான்னு கூப்பிடும். பூமியில கல்லு மண்ணு தோன்றதுக்கு முன்னாடியே உருவான நம்ம தாய்மொழி தமிழ் எப்படா புரிஞ்சுக்க போறீங்க? உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மொழிக்கும் ஆதிமொழி தமிழ்டா. தமிழை நான் பிறந்ததுக்கும் தமிழ் மொழியில பேசுறதுக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வணங்கி வணங்கி பெருமைப்படுத்தணும்டா. என்ன பேசிக்கிட்டே இருக்க? இங்கிலீஷ் படிச்சா உலகத்துல எந்த மூலையிலேயே வேலை. உன்னை மனுஷனாக்குறது உன்னோட தாய்மொழி. உனக்கு மானத்தையும் வீரத்தையும் கொடுக்கறது உன்னோட தாய்மொழி தமிழ் தான். உனக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கறது தாய்மொழி. தாயையும் தமிழையும் அவமானப்படுத்தாத. அவமானப்படுத்திட்டு இந்த மண்ணில் நீ நிக்கிறத நான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்க மாட்டேன்டா. தமிழை நான் பிறந்ததுக்கு நாம எல்லாரும் பெருமைப்படணும். ஆதிமொழி தமிழ் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வேதம் மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்துக்கும் ஆதிமூலம் இந்த தமிழ் தான். இதுல தமிழை நான் பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு மத்த மொழிக்காரன் கூட தமிழை நான் பிறக்கணும், தமிழை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அவங்களே அப்படி இருக்கும்போது பச்சை தமிழை எனக்கு இருக்காதா? தமிழை நான் தான் வாழ்வேன், தமிழை நான் தான் சாவேன். வா சிட்டி பாபு. என்னாச்சு, வர சொன்னீங்களாமே? நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? நீ வந்தாவே எல்லாம் பிரச்சனை தீந்துரும்பா. அட விடுங்க என்னாச்சு, என்ன விஷயம்? இருந்தாலும் அடிக்கடி ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நீ மாறி போயிட்டீனா? அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு பாலடைஞ்ச கோயில் தானே, விடுறா. இந்த கோயில் இல்லைன்னா இன்னொரு கோயில். நமக்கு கோயிலா முக்கியம், ஃபேக்டரி தானே முக்கியம். ஃபேக்டரி மட்டும் இயங்குச்சுன்னா அந்த ஃபேக்டரியை நம்பி இருக்கிற உனக்கும் எனக்கும் எந்த கவலையும் இல்லை. அப்போ இந்த விஷயத்துக்காக தான் கூப்பிட்டீங்களா? வேற எது இல்லையா? வேற எதுக்குடா உன்னை கூப்பிட போறேன்? நான் சொல்றத கமுக்கமா செஞ்சு முடி. இல்லைன்னு வச்சுக்க, என்னை பத்தி தான் உனக்கே தெரியும். நானும் அதையே தான் சொல்றேன். அது என்ன உன் பாட்டன் சொத்தா முப்பாட்டன் சொத்தா? கேவலம் புறம்போக்கு நடந்தானடா. அந்த கோயிலுக்கு உனக்கு என்னடா சம்மதம் இருக்கு? நான் பதில் சொல்லணும்னா அந்த கடவுள்கிட்ட தான் சொல்லணும், உங்ககிட்ட இல்ல. நான் கோயில் இடிச்சு காட்டுறேன்டா. கோயில் மேல கைய வச்சவும் பரம்பரையை நாசம் பண்ணிருவேன். உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா இந்த ஆசையை கைவிட்டு பொழைச்சுப்போ. இது வெறும் வார்த்தை இல்ல, எச்சரிக்கை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் ஆசை நிறைவேறாது. உன் நிழல கூட கோயில் மேல படவே விட மாட்டேன். என்ன மீறி வந்து கோயிலை தொட்டுட்டு இந்த ஊர்ல உயிரோட இருந்துருவீங்களாடா? அந்த கோவிலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமா? அந்த கோவிலுக்காக கேள்வி கேட்கிற உரிமை இந்த உலகத்துல எனக்கு மட்டும் தாண்டா இருக்கு. அந்த கோவிலை கட்டினதே நான் தாண்டா. அந்த கோவிலுக்கும் சாமிக்கும் ஏதாவது ஆனாலோ, ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இந்த மேட்டரை பாத்தீங்களா? 4 பஞ்சு தான் பேசினா அதுக்குள்ள ஷாக் ஆயிட்டீங்க நீங்க. அந்த சிட்டி பாபுக்கு எந்த மேட்ரு தெரியக்கூடாதுன்னு நம்ம வச்சிருந்தோமோ அந்த மேட்ரு அவனுக்கு இப்போ லீக் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஆர்காலஜி கீர்காலஜின்னு எவனாவது வந்து நோண்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அந்த சிட்டி பாபா கூட்டு வச்சு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோன்னு நீங்க திருமணம் செய்து வைக்க போறீங்களா? காலம் நெருங்கிடுச்சு. தெய்வ சித்தம் வேற மாதிரி இருக்கு. இந்த அற்ப காரியத்தை நிறுத்துங்க. ஹர ஹர மகாதேவா. அப்புறம் வேற என்னெல்லாம் சொன்னாரு? தாத்தா, சிட்டி பாபு வந்திருக்காரு. சிட்டி பாபு, நடந்ததுக்காக நாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறோம். சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சுத்திக்கிட்டு இருந்தது சிட்டி பாபு. உங்க பேத்தி கூட பழகினதுக்கு அப்புறம் தான் பொறுப்புள்ள மனுஷனை மாறின. அவளை உயிருக்கு நேசிக்க ஆரம்பிச்சேன். மனசு மட்டும் இருந்தா போதுமா? வாழ்றதுக்கு ஆயுசு வேணுமே. கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு தான் கொடுத்துருக்கு. நல்ல வேலை அவளோட அதிர்ஷ்டம். எனக்கு அல்பாயுசனை முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடக்கிறது தாங்க. யாரோ சொன்னாங்கிறதுக்காக இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த விக்கிரகம் சாதாரண விக்கிரகம் கிடையாது. பல கோடி யாகங்கள் மூலமா ரொம்ப பழமையான வசிஷ்டர் மகரிஷியோட பிராணயோகம் மூலமா வந்த அபூர்வமான விக்கிரகம் அது. அந்த அபூர்வமான விக்கிரகத்துக்கு அபச்சாரம் வந்துருச்சு தேவராயா. விதிதான் சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. கடுமையான காலம். அதுக்கு நீ காரணமாயிட்ட. நாளைக்கு மறுதினம் கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை பௌர்ணமி முடிகிற சமயத்துல அந்த விக்கிரகத்துக்கு விசேஷ பிரதிஷ்டை பண்ணணும். இல்லைன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு காரணமான நீயே அது அழியறதுக்கும் காரணமாயிருவ தேவராயா. அப்படி என்றால் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கான ஏற்பாடுகளை அது எல்லாரும் செய்கிற வேலை இல்ல மந்திரியாரே. தெய்வ பலமோ சங்கல்ப பலமோ யாருக்கு இருக்குதோ அவங்க தான் பண்ண முடியும். பிராண காலத்திலிருந்தே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. முறைப்படி விக்கிரக விசேஷ பிரதிஷ்டை நடந்தாகணும். அதுக்கு ஒரு ஆத்மா பலியாகணும். ஆத்மா பலியாகணுமா? யாரு விக்கிரகத்துக்கு
பிரதிஷ்டை பண்ண போறாங்களோ அவங்க தன்னைத்தானே பலி கொடுக்க தயாரா தான் இருக்கணும். இல்லைன்னா விக்கிரகத்துக்கு ஜீவன் இருக்காது. இது சத்தியம். எழுதி இருக்கிற விதியை அப்படியே மாத்தாம சொல்றதா என்னோட விதி. மந்திரியாரே, விக்கிரகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, என்ன இது? விதி. இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்துதானே ஆக வேண்டும். ஆனால் ஒரு கையில் இந்த சாம்ராஜ்யத்தையும் இன்னொரு கையில் தங்களையும் வளர்த்து வந்திருக்கிறேன். ஒரு குழந்தை நன்றாக இருப்பதும் இன்னொரு குழந்தை சாகவிருப்பதும் என்னானாலும் சரி, இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். மந்திரியாரே, தங்களுக்கு என்னை வளர்த்த பாசம் கண்ணை மறைக்கிறது. எமக்கு இம்மக்கள் எம்மேல் வைத்துள்ள நம்பிக்கை தெரிகிறது. மந்திரியாரே, தாங்கள் எப்பொழுதும் ராஜ நலத்தையும் ராஜாங்க நலத்தையுமே பார்ப்பவர். நீதியை விட தர்மம் பெரியது. மந்திரியாரே, எத்தனையோ கோயில்களை கட்டிய இந்த தேவராயன் தெரிந்தோ தெரியாமலோ தெய்வ குற்றம் செய்து விட்டேன். காரணம் எதுவாகினும் குற்றம் செய்தது நானே. அப்பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். மந்திரியாரே, மக்களுக்காக தன் உயிரை கொடுப்பான் கிருஷ்ணதேவராயன் என்று நம்பும் இந்த மக்களின் மத்தியிலே யாரேனும் ஒருவர் உன் உயிருக்காக இந்த ராஜ்யத்தை பணைய வைத்தாயா தேவராயா? அப்படி கேட்டால் இவ்வுடலில் இந்த உயிர் இருக்குமா? தெய்வத்திற்கு கருணை இல்லை என்றாலும் நமது சத்திரிய முறைப்படி வெற்றியோ தோல்வியோ யாம் சிம்மாசனத்தில் ஏற்ற போதே எம் குடிகளுக்காக உயிரையும் கொடுப்பதென தீர்மானித்திருக்கிறேன். தெய்வமும் அரசனும் எப்போதும் நியாயத்தின் பக்கம் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். தெய்வத்திற்கு உயிர்தான் வேண்டுமென்றால் ஆனந்தமாக தந்துவிட்டு போகிறேன். ராஜ்ய நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் நான் பலியாவது எனக்கு பெருமையே. விக்கிரக பிரதிஷ்டையை நான் செய்தே ஆக வேண்டும். ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, இது ராஜகட்டளை. ஸ்ரீகிருஷ்ண தேவராயா, என்னுள் இருந்த பகையை இப்போது முடிக்கப் போகிறேன் தேவராயா.
தொடாத தேவராயா விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண நினைச்ச பிறகு கையில் எடுத்த விக்கிரகத்தை பூமியில வைக்கிறது பாவம். விதிப்படி நீ இனி பிரதிஷ்டை பண்ண முடியாது. தாயே, எந்த பொழுதிலும் மக்கள் நலனுக்கும் ராஜ்ய நலனுக்கும் பாடுபட்டுக் கொண்டிருப்பவன் நான். என் சாம்ராஜ்யத்தின் அழிவிற்கு நானே காரணமாகிவிட்டேன். தவறை உணர்ந்தவனுக்கு தண்டனை இல்லை என்று கூறுவார்களே, செய்த தவறுக்கு பரிகாரமா நீ கொடுத்த எனது உயிரை பணையம் வைத்து பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் விதி என்னை சோதித்து விட்டது. எது எப்படி இருப்பினும் பாவத்திற்கு பரிகாரம் செய்வதுதான் எனது கடமை. என்றென்றும் எப்பொழுதும் தெய்வ பக்தியோடு மக்கள் நலனை மட்டுமே மனதில் கொண்டு தர்ம சிந்தனையோடு பரிபூரண ஆட்சி செய்து வந்த எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்கள் தாயே. இந்த தேவராயனுடைய பெயரை காலம் தன் பக்கத்தில் எழுத மறந்தாலும், சரித்திரம் எனது பெயரை பதிவு செய்யாவிட்டாலும், உலகத்தின் இயக்கத்திற்கு காரணமான அந்த சூரியர் சந்திரர் மேல் சாட்சி, பஞ்சபூதங்களின் மேல் சாட்சி, 8 திசைகளின் மேல் சாட்சியாக சத்தியம் செய்கின்றேன் தாயே. உன் ஆசீர்வாத பலத்தோடு, தெய்வ சக்தியின் பலத்தோடு என் ஆன்மாவுக்கு பாதுகாப்பாக இருந்து எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமானாலும் காத்திருக்கிறேன் தாயே. காலத்தின் மாற்றங்களை மாற்றி ஆகாயத்திலிருந்து பூ உலகிற்கு வந்து உன் விக்கிரகத்திற்கு பிரதிஷ்டை செய்கிறேன் தாயே. என் தவற்றை மன்னித்து இந்த சாம்ராஜ்யத்தையும் என் மக்களையும் காப்பாற்று தாயே. அடியேனின் வேண்டுதலை நிறைவேற்றி எம்மை ஆசீர்வதிங்கள் தாயே. ஆசீர்வாதம். வந்தீங்க கல்யாணம் பண்ணிக்க போற சிட்டி பாபுவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு எப்படிங்க? நான் சொல்றத நம்புங்க. கிருஷ்ணதேவராயர் எப்பவோ சரித்திரத்துல வாழ்ந்தாருங்கிறதுக்காக இப்ப இருக்கிற இந்த சிட்டி பாபுவுக்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம்? எந்த ஜென்மமா இருந்தாலும் இந்த கோவிலை காப்புன்னு தேவராயர் சத்தியம் பண்ணுது. வெறும் வார்த்தையா போயிடுமா என்ன? இப்போ கோவிலுக்கு வந்திருக்கிற ஆபத்தை தடுக்கதான் அவர் ஜென்மம் எடுத்திருக்காரு. சிட்டி பாபா சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த கோவிலை காப்பாத்துறதுக்காகவே மறுஜென்மம் எடுத்திருக்காரு அவர். நாளை மறுநாள் கார்த்திகை பௌர்ணமி நேரத்துல நிறைஞ்ச கடவுள் பக்தியோட ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை செய்ய போறாரு. தன்னை பலி கொடுத்து பிரதிஷ்டையை நிறைவேற்றி வைக்க போறாரு. அப்போ பலியாக போறது உங்க சிட்டி பாபு. இது சத்தியம்.
ஹர ஹர மகாதேவா. பாட்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத பாட்டி. நான் செத்துருன்னு பயப்படுறியா? என்னுடைய பாட்டியா நீங்க இருக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா பாட்டி, நான் உனக்கே மகனா பிறப்பட மாட்டேன். எதுக்கும் கலங்காதீங்க பாட்டி. டேய் எத்திராஜ், இத வாங்கிக்கோடா. எதுக்கு? குணம் மாறிட்ட. இந்த சிட்டி பாபு எனக்கு வேணாண்டா. எனக்கு அந்த பழைய சிட்டி பாபு தான் வேணும். தேவைகளுக்காக என்னை ஏமாத்தின அந்த சிட்டி பாபு தான் வேணும்டா. நாம அந்த கோவிலை இடிக்க கூடாதுன்னு அந்த சிட்டி பாபு விக்கிரகத்தை வச்சு கோவில் கட்ட போறானா? இப்ப கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? பொறுமையாயிரா பாத்துக்கலாம் பீங்க. ஆமாண்டா, இல்லை நான் இத்தனை வருஷம் இந்த ஊரை கட்டி ஆள முடியுமா? சடையம் பேச்சு கேட்டால் ஊரை விட்டே போக வேண்டியதுதான். என்ன தலையாட்டுறீங்க? சண்டையில் முடியலன்னா வழக்க போட்டு நீதிமன்றத்தில் வாங்க வேண்டியதுதான். சிட்டி பாபு மட்டும் சிலையை உள்ள வச்சுட்டான்னு வைங்க, நீங்க மட்டும் இல்ல வேற யாரு நினைச்சாலும் உங்க ஃபேக்டரியை கட்டவே முடியாது. இந்த இடத்துல நீங்க சாணக்கியா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு நல்லது நடக்கணும்னா பேசாம அவனை போட்டு சிட்டிய சாவடியில சடையா